வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள். குரு பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி தானுங்க குரு பகவான் வக்ரகதியில் வராரு. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை 3 மாதம் 25 நாட்கள், கிட்டத்தட்ட 115 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறாரு. ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆவது வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார். கடகராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் பெரிய லெவலில் நமக்கு நல்லது பண்ணலைன்னு சொல்கிறத விட 11ஆவது பாவகம் லாபஸ்தானத்திலிருந்து குரு நல்லது செய்தாலும் 8ஆவது பாவகத்தில் இருந்த சனி தடுத்துட்டு இருந்திருக்கும். கொடுக்குறவங்க தூரத்துலேருந்து கொடுத்தாலும் கெடுக்கிறவன் பக்கத்துலேருந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மற்றவங்களுக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த கடகராசி நண்பர்களுக்கு நல்லாவே பொருந்திருக்கு. ஆக இந்த ஒரு வருட காலம் எப்படி இருக்குது கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்னா, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படி தான் சொல்லலாமே தவிர நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லாமல் இருக்கிறேனுங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத மாதிரி தானே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கடகராசி நண்பர்கள் இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என்னுடைய கமிட்மெண்ட்டு மாத தேவைக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லலாமே தவிர நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி நண்பர்கள் இல்லை. பொதுவாகவே இந்த கடகராசி நண்பர்கள் எப்படின்னா, 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டி விடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் பொழப்பு தான் பொழைப்பீங்க. எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. காசு பணத்துக்காக ஒரு வேலை செஞ்சுக்கிட மாட்டீங்க. மனசால மேலே இருக்கிற பற்றுதல் அந்த காசு பணத்து மேலே இருக்காது. ஆனால் இந்த 2-2.5 வருஷத்தில் நம்மளுடைய சூழ்நிலை என்ன செய்யுதுன்னா, நம்மளையே மாற்றக்கூடிய ஒரு தருணம் வருது. நாம ஏன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, அந்தளவுக்கு ஒரு வெறுப்பு இந்த 2-2.5 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். குரு பகவான் 11ஆவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் வந்தும் நல்லது பண்ணல, அதே 11ஆவது பாவகத்தில் வக்ரகதியில் வரும்போது நிச்சயமாக ஒரு நல்லது செய்தியே தீரணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ராசிக்கு 8ஆவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இந்த தருணத்தில் குரு பகவான் தான் சாரம் கொடுத்திருப்பார், அதாவது நட்சத்திரம் கொடுத்திருப்பார். ராசிக்கு 8ஆவது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் வராரு. அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் சனி பகவானுக்கு சாரமும் கொடுத்துருப்பார், சனி பகவானுடைய வீட்டையும் பார்ப்பார். இது ரெண்டுமே கடகராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு அனுகூலம். அப்போது குரு பார்வைப்பட்டால் கோடி புண்ணியம் இல்லையா? குரு பகவானுடைய பார்வை நம்மளுடைய ராசி கடகராசிக்கு 3ஆவது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தையும், கடகராசிக்கு 5ஆவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தையும், கடகராசிக்கு 7ஆவது பாவகன் சொல்லக்கூடிய கல்யாணஸ்தானம் கலசரஸ்தானத்தையும் குரு பகவான் வக்ரகதியிலிருந்தே பார்ப்பார். அதுபோக அந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, பொதுவாகவே ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்றதை விட அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது, சாரம் இருந்தால் தான் சாஸ்திரம். அந்த குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் சொல்லக்கூடிய மிருகசீரிசு நட்சத்திரம், மிருகசீரிசு நட்சத்திரம் 2ஆவது பாதத்தில் 57 டிகிரியில் இருக்கும் பொழுது தான் குரு பகவான் வக்ரகதியில் வராரு. அப்போ மிருகசீரிசு நட்சத்திரம்ன்றது கடகராசி நண்பர்களுக்கு 10ஆவது பாவகத்துக்கு அதிபதி அல்லவா, தொழில் ஸ்தானாதிபதி இல்லையா? ஏற்கனவே 2-2.5 வருஷமாக பொருளாதாரத்தில் லாக்காக இருப்பீங்க, பணப்பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து எதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலை எல்லாம் பல கடகராசி நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா சங்கடமும் நீங்கள் போகுதுங்க. தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆவது பாவகத்தில் இருந்து விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டையும் பார்த்து விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு.
அப்போ தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் டிராவல் பண்ண போகிறார். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்க போகுது. மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல நீங்க போகுதுங்க. பறக்க பறக்க பாடுபட்டுட்டேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் கரெக்டாக உங்களுக்கு இந்த 3 மாதம் 25 நாள் இருக்குதுங்க. குரு பகவான் வக்ர பயிற்சி காலகட்டம் அவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லைங்க. ஐப்பசி 16ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு மாற்றம் வருது பாருங்க. குரு பகவான் வக்ரம் ஆகிறது என்னவோ புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி. அப்போ இதில் ஒரு 7-8 நாளுன்னு வச்சுக்கோங்க. ஐப்பசி மாதத்தில் ஒரு 16 நாளுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகி 24 நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுன்ற. சார் எந்த மாதிரியான மாற்றம் சார்? வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கு சரியாக இருக்குதுங்க. நான் சம்பாரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேனே தவிர சாதிக்க முடியல, என் கடனை கூட நான் கட்ட முடியல. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 12,000 ரூபாய்க்கு வட்டி கட்டுறேனுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, சிக்கிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்கு, உங்களுடைய பண பிரச்சனைக்கு, கடன் பிரச்சனைக்கு ஒரு போகும் வழி பிறக்கும். ஐயா, எதிர்பார்ப்புகள் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க. எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்குது. இந்த கடகராசி நண்பர்களுக்கு இருக்கிறது எதிர்பார்ப்பு கிடையாது. என் கஷ்டம் குறைஞ்சா போதுமையா, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்தால் போதுமையா, இது எதிர்பார்ப்பு தானுங்க. ஆனால் அனாவசியமான எதிர்பார்ப்பு கிடையாது, அத்தியாவசியமான எதிர்பார்ப்பு. நான் காரு வாங்கினுங்க, பைக்கு வாங்கினுங்க, இது ஆடம்பரமான எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு அப்படி இல்லை. என் கடனை கட்டினா நான் மூச்சு விடுவேன், மூச்சு விட முடியாத அளவுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஏன் இப்படி ஆனனே எனக்கு தெரியல, ஆனால் ஆயிட்டுனுங்க, இதுலேருந்து நான் மீண்டா போதும் அப்படின்னா இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுக்கு மாற்றம் வந்துடும். அதுதான் நான் சொன்னேன். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதியில் போகிறாரு. ஐப்பசி மாதம் 16ஆம் தேதியிலேயே உங்களுக்கு மாற்றம் வந்துடும். நமக்கான பாதை வந்துருச்சு, நம்ம கஷ்ட நஷ்டங்கள் நீங்க போகுது, நிம்மதியான வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அஷ்டம சனியால் நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகள் கொடுத்துருக்கும். நிறைய பேர் ஊரை விட்டு வெளியே போயிருப்பீங்க, சொத்து பத்து விற்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும், ஏன் ஏதாவது செஞ்சுக்கலாமான்ற சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். ஆனால் இந்த தருணத்தில் அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கும். உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கும் பொழுது தான் குரு பகவான் வக்ரமாகிறார். எப்பயுமே குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ, குரு பகவானுக்கு 5வது பாவகத்தில் சூரியன் வந்தால் குரு பகவான் வக்ரம் ஆயிடுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானுங்க. ஆனாலும் 5வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருந்து தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானை தனகாரகன் நம்ம சொல்லுவோம். அப்போது தனஸ்தானாதிபதி சூரியன், தனகாரகன் குரு லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி அந்த தனஸ்தானாதிபதியை பார்க்குறார். இதனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய பணப்பிரச்சனை நீங்கிடுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இதுதானுங்க. அதை விட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட புதனும் சேர்ந்திருப்பார். இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வை புதன் மேலேயும் சூரியன் மேலேயும் படும். அப்போ புதனாதித்ய யோகம் 3வது பாவகத்தில் உங்களுடைய வேகம் நல்ல விதமாக இருக்கும். வேகத்துக்கு ஏற்ற விவேகமும் பிறக்கப்படும். அருமையான ஒரு சூழல் வரும். அதுபோக இந்த 3வது பாவகம் அப்படின்றது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கூட பிறந்த ஒரு பிறப்புகள், சகோதர ஸ்தானம் சொல்லுவோம். சகோதர காரகன் அப்படின்னா நமக்கு செவ்வாவை தான் சொல்லுவோம் சகோதர காரகன் அப்படின்ட்டு. சகோதர காரகன் இந்த குரு பகவான் வக்ரம் ஆகக்கூடிய தருணத்தில் கடகராசிக்கு 12வது பாவகத்தில் மறைஞ்சி குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து சகோதர ஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமச்சனியால் நாம் ஏதோ நம்மளுடைய கஷ்டத்தை வெளியே சொல்லியிருந்தால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனுங்க, என் அண்ணன் என்னை பார்க்கல, என் தம்பி என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தா என்னை பற்றி ஊர் ஃபுல்லாக சொல்கிறியே அப்படின்னு ஒரு சங்கடங்கள் ஆகியிருந்திருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சிக்குள்ளார இந்த மாதிரி யதார்த்தமாக நடந்த விஷயத்தில் சங்கடங்கள் ஆகியிருந்தால் கூட இந்த நேரத்தில் அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும்.
நான் ஒரு நிறுவனத்தில் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார், 6 மாதமாக எனக்கு வேலையே இல்லாமல் இருக்குதுன்னா மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். இதே மாதிரி தன்னம்பிக்கை, தைரியஸ்தானம் இல்லையா, இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க. காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லைங்க, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லை. குரு பகவான் வக்ரம் மட்டும் ஆகட்டுங்க, கடகராசி நண்பர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுபோக கடகராசிக்கு 5வது பாவகத்தில் குரு பகவான் பார்க்குறாரு. யாருடைய சாரம் வாங்கி? 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானாதிபதி சாரத்தில் புத்திர காரகன் பார்க்குறாரு புத்திரஸ்தானத்தை. இதனால் கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகளாலேயோ புத்திர பாக்கியம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா 100% சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, இந்த நேரத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படும். என்ன சாமி அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க, உண்மையா அப்படின்னா இதை விட ஒரு நல்ல நேரம் எப்படி வரணும்? புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாவுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு, குரு பகவானுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. செவ்வாய் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், குரு செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில், குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய். 1 குருவுடைய பார்வை புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டை கடகராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்குறாரு. அதே இடத்த சனி பகவான், விதிகாரகன் இல்லையா, சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து 10வது பார்வையாக பார்க்குறார். இந்த நேரத்தில் நல்லது நடக்கலைன்னா வேறு எந்த நேரத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க, 13 வருஷம் ஆகுது திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உறுதியாக 3 மாதம் 25 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 3 மாதம் 25 நாளில் நிச்சயமாக புத்திர செல்வம் உங்களுக்கு பெருகிருக்கும். அதுபோக கடகராசிக்கு 7வது பாவகத்திலையும் குரு பகவானுடைய பார்வை வக்ர நிலைகளிலிருந்து பார்ப்பார். பொதுவாக குரு பகவான் ஆட்சியில் இருக்கிறத விட வக்ரத்தில் இருக்கும்போது தான் முழுமையான ஒரு பவராக இருப்பார். ஒரு முழு நிலவன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பௌர்ணமியை, அந்த மாதிரி இந்த குரு பகவான் வக்ரத்தில் வரும்போது தான் ரொம்ப விஸ்வரூப வெற்றியை கொடுப்பார். கடகராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறார். இந்த அஷ்டம சனியால் நிறைய தம்பதிகள் பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய காதலர்கள் பிரிஞ்சிருப்பாங்க, நிறைய வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இருக்காது. ஆக்கும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இருக்காது, சாப்பிடும்போது இருக்கிற நிம்மதி தூங்கும்போது இருக்காது. மனுஷன் என்ன தான் சம்பாதிச்சாலும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டு இல்லையா? அப்போது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரக்கூடிய தருணமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும், கல்யாணத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிரந்தரமாக பிரிஞ்ச தம்பதிகளுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இதுவரை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு மேற்கொண்டு இந்த நிமிஷத்தில் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. 10 ரூபா ஒரு இடத்துல வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, தற்சமயம் 3 மாதம் 25 நாள் சொல்கிறேனுங்க. இப்படி இருக்கிற கையே இப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது செய்துடும். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேனுங்க, இது கடகராசி நண்பர்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னா, நம்ம நேர காலங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், சாதகமான நேரமாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய செயல் ரொம்ப சாதகமாக போகும். பாதகமாக இருக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல் இல்லாமல் போகாது, ஸ்லோவாக போகும். இப்போது எதிர் காற்றடிக்குது, ஒரு சைக்கிளில் போகிறோம், எதிர் காற்றடிக்கும் போது நம்மளுடைய வேகம் எப்படி இருக்கும், நம்மளுடைய எஃபெக்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதுவே நமக்கு பின்னுக்கு காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பின்னாடி காற்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் சைக்கிளில் 2 மிதி மிதித்தாலும் ஒரு 10 மிதி மிதித்த அளவுக்கு நம்ம வேகமாக போவோம். நேர காலங்கள் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும், நமக்கு பின்னுக்கு காற்று அடிக்கிற மாதிரி. சரியா? நம்ம ஒரு படி முன்னுக்கு வச்சு அந்த பிரபஞ்சம் 10 படி தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது. பாதகமாக இருக்குதுன்னா ஒரு மனுஷனுக்கு நமக்கு முன்னுக்கு காற்றடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் எதிர் நீச்சல் போட்டாலும், அதாவது வர்ற தண்ணியில் நம்ம நீச்சல் அடிக்கிற மாதிரி, போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிறது ஈஸிங்க, ஆனால் வர்ற தண்ணியில் ஆப்போசிட்டாக நீச்சல் அடிக்கிறது கஷ்டம். இதுதான் உதாரணம்.
அதுக்கு நம்ம செய்யாமல் இருக்க போகிறதில்ல, பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. செஞ்சு தான் தீரணும், பண்ணி தான் தீரணும். ஆனாலும் உங்களுடைய கிரக அமைப்புகள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு 2 முறையோ ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுபோக இந்த கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு திசா புத்தி கெட்டு போய் இருந்தாலும் சரிங்க, இல்லை அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரிங்க, எது எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சாதிக்கலைன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு தருணம் வராது, பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உழைப்பு அப்படின்ற ஒரு விதையை போடுங்க. வெற்றி உயர்வு அப்படின்ற ஒரு விருட்சம் பிரம்மாண்டமாக உருவாகும். சரிங்களா? நிச்சயமாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.